2021வது கேள்வி. சரி, ஏற்கனவே 3 கேள்விகள் போட்டிக்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தியரி வீடியோ வந்திருந்தால் என்ன பேசுகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இப்போ கேள்வியை பார்ப்போம். ஒடுங்கிய குழாய் ஒன்றினூடாக பிசுக்குமை திரவம் ஒன்றின் பாய்ச்சல் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சரியா, கூற்றுக்களை கருதட்டுமா? உண்மையான கூற்று தான் கேட்கிறான். இப்போ நம்ம ஒவ்வொரு கூற்றாக வாசிப்போம். குழாயின் அச்சு வழியே பாய்ச்சல் கதி உயர்வானது. நமக்கு தெரியும், ஒரு அருவிக்கோட்டு பாய்ச்சலில் ஒரு குழாயில் வந்து அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்குதுன்னா இந்த குழாயில் ஓரத்தில் உள்ள துணிக்கைகள் தவிர மிச்ச எல்லா துணிக்கைகளும் சரியா மைய அச்சை நோக்கி போகும்போது அதோட வேகம் வந்து என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதாவது நம்ம இப்படி ஒரு வரைஞ்சிப்போம். சரியா, அதாவது மையப்பகுதியில் உள்ளே தான் வந்து என்ன செய்யும்? அதிக அளவு வேகத்தை கொண்டிருக்கும். ஓரத்தில் உள்ளது வேகம் வந்து குறைவாக காணப்படும். ஆகவே முதலாவது என்ன? அச்சு வழியே. சரியா, அச்சு வழியே உள்நோக்கி போகும்போது என்ன நடக்கும்? கதி வந்து உயர்வானதாம். ஆகவே முதலாவது கூற்று சரி. அடுத்தது, திரவத்தின் பாய்ச்சல் வீதம் குழாயின் உட்குறுக்குவெட்டு பரப்பிற்கு விகித சமனாகும். சரியா, நமக்கு தெரியும் என்ன சமன்பாடு V/T வந்து நேர்விகித சமன் என்ன? ஏட 4ஆம் அடுக்குக்கு தான் சமன். சரியா, அதாவது நமக்கு கனவளு பாய்ச்சல் வீத சமன்பாடு தெரியும் தானே? என்ன? VOT சமன் π/8 அதாவது டெல்டா P/L அடுத்தது ஏட 4ஆம் அடுக்கின் கீழ் நீட்டா. சரி, இதுதான் நம்ம சமன்பாடு. அந்த சமன்பாட்டின் படி பார்த்தோம்னா குறுக்குவெட்டு பரப்பு சம்மந்தப்படும் இதில் ஆரை தான் சம்மந்தப்படும் நேரடியாக. ஆகவே ஆரை நேரடியாக சம்மந்தப்பட்டாலும் அதில் 4ஆம் அடுக்கு தான் சமன். சரி, ஆனால் இதில் தந்திக்கிறாங்க விகித சமன் தந்திக்கிறாங்க. ஆகவே 2வது B கூற்று பிழை. அடுத்தது 3வது கூற்றை பார்ப்போம். பாய்ச்சல் வீதம் திரவத்தின் வெப்பநிலையில் தங்கியிருப்பது இல்லை. நமக்கு தெரியும் என்ன? பிசுக்குமே, அதாவது நீட்டா வந்து வெப்பநிலை அதிகரித்தால், சரி, அதாவது T அதிகரித்தால் நீட்டா வந்து என்ன செய்யும்? குறைவடையும். சரி, ஆகவே 3வது கூட்டும் பிழை. ஆகவே ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர்.